கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா 2024ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோடைய 2 எபிசோடு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் கதை புரியும். இந்த சீரிஸோடைய ஒன்லைன் என்னன்னா, தேன்காடுங்கிற ஃபாரஸ்ட்குள்ள நடக்கிற தொடர் கொலைகள், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வர நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷிக்கும் அவருடைய டீமுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் கதை. வாங்க எபிசோடு 3க்குள்ள போலாம். வீட்டுக்குள்ள இருந்து கடத்தின கான்ட்ராக்டர் நடு காட்டுல இருக்கான். கை காலை அசைக்க முடியாம அப்படியே இருக்கான். அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மான் கொம்பு வெளியே வருது. அவன் பயத்துல யார் நீன்னு கத்துறான். அப்ப வனரட்சி வெளியே வந்து அவனை கொன்னுடுது. அடுத்த நாள் காலையில போலீஸ் அந்த சின்ன பொண்ணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஐயனார் என்ன சொல்றானா, சார் அந்த பிரெக்னன்ட் லேடி இன்னும் கண்ணு முழிக்கலின்னு சொல்றான். சித்ரா என்ன சொல்றானா, சார் அந்த பொண்ணு ஏதோ அவ புருஷனை வனரட்சினி தான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அழுவுறா சார்னு சொல்றான். அதுக்கு ரிஷி என்ன சொல்றானா, இது வனரட்சினியுடைய வேலை இல்ல, அந்த பிரெக்னன்ட் லேடி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த கான்ட்ராக்டருக்கு எதுவும் ஆவறதுக்குள்ள அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை மோப்ப நாய்கிட்ட காட்டி காட்டுக்குள்ள தேடி போறாங்க. அப்படி நாய்ங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நகர மாட்டிக்குது. காட்டுக்குள்ள பயங்கரமா வனரட்சினியோட சத்தம் கேட்குது. போலீஸ் எல்லாருமே அவங்களுடைய துப்பாக்கி எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க. அப்ப ரிஷி மட்டும் தனியா போய் பாக்குறான். பார்த்தா அங்க கான்ட்ராக்டர் ஒரு மரத்து மேல செத்து கிடக்குறான். இப்போ ஒரு பினாரையை தான் காட்டுறாங்க. அங்க சரியா கரண்ட் இல்ல, டார்ச் லைட் தான் வச்சு பாக்குறாங்க. சாரி, ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதான் இட்ஸ் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்றான். எங்களுக்கு உங்களுடைய இனிஷியல் அப்சர்வேஷன் என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரிஷி சொல்றான். இவர் உடம்புல அடிபட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. கரெக்ட் டாக்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். வீட்டோட ஓட்டை உடைச்சி இவரை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதுமே டாக்டரே ஒரு நிமிஷம் பயப்படுறா. அப்ப திடீர்னு ஒரு போன் வைப்ரேட் ஆகுற மாதிரி சத்தம் கேட்குது. எல்லாரும் அவங்களுடைய போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது அவங்களுடைய போன் இல்ல. அது யாருன்னு பார்த்தா, சத்தம் எங்க வருதுன்னு பார்த்தா செத்துப்போன கான்ட்ராக்டோடைய தொண்டையிலிருந்து சத்தம் வருது. எல்லாரும் கிட்ட போய் பார்த்தா வாயிலிருந்து பச்சை கலர்ல நிறைய பூச்சி பறந்து போகுது. எல்லாருமே பயந்தே போயிடுறாங்க. அந்த பூச்சியை எடுத்துக்கிட்டு இந்த பூச்சி ஆராய்ச்சி பண்ற டாக்டர் கிட்ட போறாங்க. அப்ப சித்ரா என்ன சொல்றானா, டாக்டர், ஹாலிவுட் படத்துல கூட ஸ்பைடர் பூச்சியை அந்த படத்தை டைரக்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி இந்த பூச்சியும் யாராவது ட்ரெயின் பண்ணி இவங்களெல்லாம் கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டாக்டர் என்ன சொல்றான்னா, ஒரு ரூம்குள்ள ஒரு சின்ன அட்மாஸ்பியர்ல ஒரு பூச்சிகளை ட்ரெயின் பண்றது ஒரு லைட்டை வச்சோ சவுண்டை வச்சோ ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய இடத்துல ட்ரெயின் பண்ணுங்கிறது வாய்ப்பே இல்லை, அதுவும் கூடுகட்டெல்லாம் வைக்க சான்ஸே இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப ரிஷிக்கு மெசேஜ் ஒன்று வருது. என்னன்னா, டிஎஸ்பி வந்து இவங்களை பார்க்க வராருன்னு. சரி ஓகே டாக்டர், இதை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கிளம்பி போறாங்க. ரிஷி டிஎஸ்பிக்கு இங்க நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சார், இது எல்லாம் ஒரு டீமா இருந்து இந்த கொலையை பண்றாங்க, குயிக்கா எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி ஒரு பொம்மை கடையை தான் காட்டுறாங்க. அந்த கடைக்கார பொண்ணு ஒரு வனரட்சினி சிலையை செஞ்சு கண்ணாடிக்குள்ள வைக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு அதை வாங்கலான்னு வரும்போது அவங்க அம்மா கையை இழுத்துட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு மதியம் அவங்க சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவ வீட்டுக்கு வெளியே யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா வந்து, ஜெயா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. யாரும் இல்லைன்னு சொல்றா. சரி பாப்பா, அந்த புதற்குள்ள மட்டும் போயிடாதேன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வெளியே வந்து பாக்குறாங்க. அவளை காணோம். வெளியெல்லாம் தேடிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரூம்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு கேட்டா, சும்மா டாய்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றா. அவளோட டாய்ஸ்க்கு நடுவுல வனரட்சினி பொம்மையும் இருக்கு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு அந்த ஃபேக்டரி ஓனர், அதாவது ஜெயாவுடைய அவங்க அப்பாவை எழுப்புறா. என்னங்க எந்திரிங்க, வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு. அடியே, அது உன் புள்ள தண்ணி குடிக்க எந்திரிச்சிருப்பாண்டி, கம்முனிடுறி அப்படிங்கிறா. இல்லைங்க, இந்த சத்தம் புதுசா இருக்கு, வாங்க எந்திரிச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் வீடு ஃபுல்லா தேடிட்டு குழந்தைங்க ரூமுக்கு வராங்க. அப்ப ஃபேக்டரி ஓனர், அதாவது ஜெயாவுடைய அவங்க அப்பா ஒரே இடத்தை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா, வனரட்சினி சிலை அங்க இருக்கு. அதை எடுத்துட்டு மண்ணெண்ணையோட வீட்டுக்கு வெளியே வரான். வந்து குப்பையில அந்த சிலையை போட்டு தீ வச்சு எரிக்கிறான். எங்க நாளைக்கு சாமியாரை வர வச்சு எரிக்கலாம்னு பொண்டாட்டி சொல்றா. ஆனா அவன் கேட்கிற ஐடியாவிலேயே இல்ல. அப்படி அவன் தீ வச்சு எரிக்கிறத ஒரு மரத்துக்கு மேல உட்காந்து வனரட்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் ஒரு சித்த மருத்துவடைய கிளினிக்கை காட்டுறாங்க. அது ஐயனாரோடைய மாமனார் வீடு. ஆனா அவ வைஃப் கிட்ட அவங்க அப்பா பேசுறது இல்ல. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப வாழ வெட்டியா வந்து இருக்கிறதுனால அவகிட்ட பேசுறதே இவர் இல்ல. இப்ப கூட வெளியூர் போறத பத்தி அங்க இருக்கிற ஸ்டாப் கிட்ட சொல்றாரு தவிர பெத்த பிள்ளை கிட்ட சொல்லல. அன்னைக்கு ஈவினிங் ஐயனார் அவன் வைஃபை பார்க்க வரான். அவளை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவ மறுபடியும் வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு சொல்லி கிளம்பிடுறா. அதே நேரத்துல சித்ரா வீட்டுல அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல.
அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கு. அங்க ஐயனார் தம் அடிச்சிட்டு இருக்கான். அங்க சித்ரா வரா. வந்தவ அவன் தம்ம புடிங்கி அடிக்கிறா. உன்னை கல்யாணம் பண்ற பையன் பாவண்டின்னு சொல்றான். அதுக்கு சித்ரா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எவனா ஒன்ன லவ் பண்ணான்னு எனக்குன்னு தான் தெரியலன்னு சொல்றா. ஐயனார் முகம் சுருங்கிடுது. சரி விடுடா, நீ யமுனாவை கூட்டிட்டு தனியா பேசு, அவன் மனசு மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சித்ரா சொல்லிட்டு அவன் சிகரெட்டை அவங்கிட்டயே கொடுத்துட்றான். நைட் பெட்ல ரிஷி படுத்துட்டு இருக்கான். அப்ப பிளாஷ்பேக்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த டைம் நான் வர்றதுக்கு ஒரு சில மாசம் ஆகலாம்னு சொல்றான். ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றான். அதுக்கு அவ ஸ்டாப் ரிஷி, நான் உன்னை தான் லவ் பண்றேன், உங்கூட தான் வாழ்வேன், இது மாதிரி பேசுறதை நிறுத்துன்னு சொல்றா. சரி ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆனா அப்படின்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. அதுக்கு ரிஷி சைலண்டா இருக்கான். அப்படி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு அவ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. பயங்கரமா பேயா வந்து உன்னை லைஃப் ஃபுல்லா பயமுறுத்துவேன்னு சொல்றா. அதை நினைச்சுக்கிட்டே இப்ப இருக்கிற ரியாலிட்டியில இருக்கிற ரிஷி காட்டுறாங்க. அவன் பெட்ல படுத்துட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய சீலிங் ஃபேனை காட்டுறாங்க. ஃபேனுக்கு பின்னாடி ரிஷியுடைய வைப் பேயா அந்த செவுத்தோர ஒட்டி இருக்கிறா. ரிஷியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ ஏன் இப்படி இருக்கான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ். உங்கள் நான் மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் மற்றும் கார்த்திக் ராஜ். பாய். லவ் யூ ஆல்.